வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. பாடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கண்டிப்பா வரணும்னு இந்த கடவுளே கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் பட்டாலும் புத்தி வராது, இதுக்கப்புறம் இன்னும் பட்டாலும் புத்தி வராது. எதுக்கேடு அப்படிதான் ஓட தெரியும். நான் இந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். அந்த சீமான் இருக்காருல, அவர் பேசுறத ஒரு கட்சி தலைவரா பாக்காதீங்க. ஒரு சாதாரண மனுஷன் இங்க உங்கள ஒருத்தரா அவர் பேசுறத தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவர் என்ன பேச வர்றாருன்னு, அவர் பேசுறது தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, கட்சிக்கான அரசியல் இல்ல, அவர் பேசுறது உலகத்துக்கான அரசியல். அவர் சொல்ற மாதிரி இந்த உலகத்தை பசுமையா வச்சிருந்தாதான் நீ வாழ முடியும், மத்த உயிரினங்களும் வாழ முடியும். மனுஷங்க மட்டும் வாழ்றதுக்கு இந்த பூமி படைக்கப்படல. அத போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வரணும்னு இந்த கடவுளே கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் பட்டாலும் புத்தி வராது, இதுக்கப்புறம் இன்னும் பட்டாலும் புத்தி வராது. எதுக்கேடு அப்படிதான் ஓட தெரியும். அதனால இந்த தமிழ்நாட்டுல இதோட இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை வரணும். வந்தாதான் தெரியும், வரக்கூடாதுன்னா இல்ல, வரணும். வந்தாதான் இதுங்களுக்கு பட்டாதான் புத்தி வரும். இந்த நாடு நாசமா போகட்டும். சேலத்துல மட்டும் எதுக்கு நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு தண்ணி கொடுக்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டுல சேலம் மட்டும் தான் நல்ல ஊரா? ஏன் சென்னை கொண்டு வாங்க? அது நாங்களும் சேர்ந்து சாகுறோம். ஏன் தமிழ்நாட்டுல அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் எதுக்கு? மொத்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவை இல்லையா? தண்ணி அவர் இலவசமா தருவேன், கல்வி இலவசமா தருவேன், மருத்துவத்தை இலவசமா தருவேன். அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது காதுலயே விழாது. அவன் சொல்லலாம் பொய்ன்னு சொல்லுவானுங்க. ஆனா தண்ணி கார்பரேட் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. கல்வி கொடுத்துட்டோம், மருத்துவத்தை கொடுத்துட்டோம், ரயில்வே துறையும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொடுப்போம், கடைசியா தண்ணியை கொடுப்போம். அப்புறம் தண்ணிக்கு பிச்சை எடுத்து நில்லுங்க. யார் வேணாண்ணா? காசு இருக்கவன் பொழைச்சுப்பான், தண்ணி வெளியில வாங்கி எப்படியோ பொழைச்சுப்பான். ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? தண்ணி இருக்காது, செத்துதான் போகும். அதாவது இப்போ ஒரு அந்த பழைய திருடன் எப்படின்னா ஒரு மறு வச்சுட்டா தெரியாது. அவன் திருடனா இருப்பான், ஒரு மறு வச்சிட்டா அடையாளம் மாறிடுமா. அந்த மாதிரி இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டம், அது என்ன இயற்கை இதுல கார்பன் திட்டம் கொண்டு வராங்களா, காப்பர் ஃபேக்டரி கொண்டு வராங்களா தூத்துக்குடியில. கொண்டு வரட்டும், விவசாய நிலங்கள் போகட்டும். ஓட்டு போட்டீங்கல்ல, விசில் அடிங்க, கொடியை கட்டுங்க, வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க, எல்லாம் சரியாயிரும். கான்பிடென்டா இருங்க, சரியாயிரும். அது சும்மா இப்ப நான் அமைச்சர் புடிக்கிட்டேன்னா என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது? அடுத்த நாள் சோத்துக்கு, அடுத்த 5 வருஷம் சோத்துக்கு என்ன பண்றது? நீங்க அழுவலாம் கூட தேவையில்ல, அப்படி பண்ணா போதும். அழுவுறதா நடிப்பு? நான் கேக்குறேன், விவசாயிகள் தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாம ரோட்ல இறங்கி போராடுறோம், அரை நிர்வாணமா போராடுறாங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு மனசு வேகல, மனசு நோகல. ஆனா இந்த படம் பார்த்துட்டு அழுவுற, இதை ஏத்துக்கணுமா நாங்க? போங்களே. அதுங்களுக்கா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அவர் நீங்க சீமான கவனிக்கணும் அப்படின்னா அவரை பின்பற்றணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எங்க கட்சிக்குள்ள எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சீமான பத்தி பேசுனதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேளுங்க, அதை மட்டும் தான் சொல்றோமே தவிர கட்சிக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்கன்னு யாரும் உங்களை அழைக்கல. இந்த கட்சிக்கு வராத, கட்சி உங்களுக்கு சம்பந்தமே வேண்டாம், வேற கட்சியா கூட இரு, பேசுறத மட்டும் கேளு. உங்க தலைவர் பேசுறதையும் போட்டு கேளு, இந்த தலைவர் பேசுறதையும் போட்டு கேளு. அவர் மக்களுக்காக பேசுறாரா
அல்ல வேற கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு பேசுறாரான்றது உனக்கு அப்ப புரியும். நீங்க சொல்றீங்க சீமான் கொடுக்குற எல்லா திட்டமும் வந்து நடைமுறை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு. வந்து எந்த அரசாங்கத்துக்கும் நீங்க கேட்கவே மாட்டீங்க. எந்த இந்த ஆட்சிக்கு வர எல்லா அரசாங்கமும் ஒரு இது கொடுக்கும் இல்லையா, நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு ஒரு பட்டியல் வெளியிடும் இல்லையா, அந்த பட்டியல இருக்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்களான்னு நீங்க ஒருத்தர கூட கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா சீமானம் மட்டும் ஏன் இப்படி கேக்குறீங்க?